வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நபர் ஒருவரை தாக்கிய பிரச்சினை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் வைத்து இரு தரப்பினரதும் சம்மதத்துடன் சமரசமாக முடித்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணி கௌசல்யாவும் உணவருந்தி கொண்டிருந்த வேளை அவ்விடத்திற்கு வந்த இருவர் அவர்களுடன் கதைக்க முற்பட்ட நிலையில் தர்க்கமாக மாறி கைகலப்பில் முடிந்தது. கைகலப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நபர் ஒருவரின் தலையில் பீங்கானால் அடைத்தமையால் அவர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தனது உயிருக்கு ஆபத்து என யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார். அதேவேளை காயமடைந்த நபரும் தன் மீதான தாக்குதலுக்கும் பரஸ்பர முறைப்பாட்டை வழங்கியிருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் இரவு இரு தரப்பினரையும் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து யாழ்ப்பாண உதவி போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது இரு தரப்பினரும் சமாதானமாக செல்வதாகவும் முறைப்பாடுகளை மீள பெற்றுக் கொள்வதாகவும் கூறி சமரசமாக செல்வதற்கு உடன்பட்டதை அடுத்து இரு தரப்பினருக்கும் இடையிலான பிரச்சினை போலீஸ் நிலையத்தில் வைத்து தீர்த்து வைக்கப்பட்டது. இன்று அதிகாலை 4 மணியளவில் பாணாந்துறை மேம்பாலத்திற்கு அருகில் பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 4 பேர் காயமடைந்து பாணாந்துறை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். லுணுகம் வெகரவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து நேற்று இரவு 11 மணியளவில் கவிழ்ந்ததாக பாணாந்துறை தெற்கு போலீசார் தெரிவித்தனர். விபத்து நடந்தபோது பேருந்தில் 50க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. பேருந்தின் சக்கரங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். விபத்தில் பேருந்தும் சேதமடைந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து தொடர்பில் பேருந்தின் சாரதி பாணாந்துறை தெற்கு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்று காலை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு விஜயம் செய்து கல்லூரி அதிபர் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். அதேவேளை கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் விளையாட்டில் ஈடுபட்டிருந்த மாணவர்களிடம் கலந்துரையாடிய பிரதமர் தேவைகளை கேட்டறிந்து கொண்டதுடன் கல்லூரி அருங்காட்சியகம் மாணவர்களின் இணைப்பாட விதான செயற்பாடுகளையும் பார்வையிட்டார். இதன்போது கல்லூரி மண்டபத்தில் பிரதமர் உரையாற்றியதுடன் பிரதமருக்கு பாடசாலை அதிபரால் நினைவு பரிசொன்றும் கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன், ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி, பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அதேவேளை யாழ் மாவட்டத்திற்கு வருகை தந்த பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்று பல்வேறு நிகழ்வுகளிலும் பொதுமக்கள் சந்திப்புகளிலும் பங்கேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுற்றுச்சூழல் பிரச்சினைகளுக்கு விரைவான தீர்வு காண்பதற்கு புதிய வாட்ஸ்அப் எண் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. சுற்றாடல் பாதுகாப்பிற்காக மக்களின் பங்களிப்பை பெறும் நோக்கில் இந்த இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக சுற்றாடல் அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி 0766412029 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு சுற்றுச்சூழல் பிரச்சினைகளை குறுஞ்செய்தியாக அனுப்பலாம். சுற்றுச்சூழல் அமைச்சகம் அந்த பிரச்சினைகளை தொடர்புடைய நிறுவனங்களுக்கு அனுப்பி விரைவான மற்றும் நிலையான தீர்வுகளை கண்டறிவதற்கான தொடர் செயல்முறை மூலம் விசாரணைகளை முன்னெடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை எண்ணுக்கு சுற்றுச்சூழல் பிரச்சினைகளை குறுஞ்செய்தியாக அனுப்பலாம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு தன்னால் கரும்புள்ளி ஏற்பட்டுள்ளதாக நினைத்தால் அதற்காக வருத்தப்படுவதாக முன்னாள் சபாநாயகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசோக சபுமல் ரன்வல தெரிவித்தார். இந்த கரும்புள்ளியை சரி செய்ய தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகளாக நாங்கள் பதவிகளை வகிக்க அரசியல் செய்யவில்லை. எந்தவொரு சவாலிலும் நாங்கள் நாட்டையும் மக்களையும் முதன்மைப்படுத்துகின்றோம். அதுதான் எங்கள் அரசியல். நாங்கள் இந்த பொறுப்பை பெற்றாலும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் இந்த நாட்டிற்காகவும் தியாகங்களை செய்ய தயாராகவே உள்ளோம். அதன் காரணமாகவே அரசியலில் நுழைந்துள்ளோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் வேலைவாய்ப்பு கோரி கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை சனிக்கிழமை முன்னெடுத்திருந்தனர். குறித்த போராட்டமானது அம்பாறை மாவட்டம் காரைதீவு சந்திக்கு அருகாமையில் ஆரம்பமானதுடன் பல்வேறு சுலோகங்களை ஏந்தி பட்டதாரிகள் கொளுத்தும் வெயிலில் கவன ஈர்ப்பு போராட்டத்தை அமைதியாக முன்னெடுத்தனர். இதன்போது இதுவரை தொடர்பில் வேலைவாய்ப்பு பற்றிய எந்தவொரு தகவலும் கிடைக்கவில்லை எனவும் வெளிப்படையாக பட்டதாரிகளின் நிலைமை குறித்து தகவல்களை வெளியிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என கவன ஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டவர்கள் ஊடகங்களிடம் தெரிவித்தனர். இக்கவன ஈர்ப்பு போராட்டமானது அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் சங்க உபதலைவர் சதாசிவம் ஜாதுராஜ் தலைமையில் இடம்பெற்றதுடன் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவாக ஏனைய வேலையற்ற பட்டதாரிகள்
விவசாயிகள் தமது தொழில் உரிமையினை வலியுறுத்தும் வகையிலான பல்வேறு கோஷங்களையும் எழுப்பி உரிய தரப்பினர் தீர்வினை பெற்றுத் தருமாறு கோரிக்கை விடுத்தனர். இதேவேளை குறித்த போராட்டத்திற்கு காரைதீவு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி RS ஜெகத் வருகை தந்து பார்வையிட்டதுடன் போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பயிரிடப்படாத அனைத்து வயல்களையும் விவசாய நிலங்களையும் பயிரிடுவதை நோக்கமாக கொண்டு விவசாயிகளுக்கு அறிவுறுத்துவதற்கான ஒரு கைப்பிடிக்கு ஒரு விவசாய நிலம் தேசிய திட்டம் என்று ஆரம்பமாகின்றது. இன்று பொல்ககவெல்ல ஹொதெல்லவில் உள்ள ஜெயசுந்தர ராம விகாரைக்கு முன்பாக தொடங்குகின்றது. இந்த ஆரம்ப நிகழ்வு விவசாயம் மற்றும் கால்நடைத்துறை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தலைமையில் நடைபெறுகின்றது. இந்த திட்டம் நாடு முழுவதும் 566 கமநல சேவை பகுதிகளில் செயல்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல், உணவு கையிருப்புகளை பராமரித்தல், உள்நாட்டு உணவு நுகர்வு மற்றும் விவசாய பயிர் ஏற்றுமதியை அதிகரிப்பது ஆகியவை இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இந்த திட்டம் குறித்து விவசாயிகளுக்கு 23ஆம் திகதி வரை தெளிவுபடுத்தப்படும். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.